நயினார் நாகேந்திரன் போட்டியிடுவதற்காக உத்தேசமாக ஒரு தொகுதி வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஃபைனலைஸ் பண்ணும்போதே ஒரு தொகுதி வருது. வானதி போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதி கிடைக்கிது, எல்முருகன் போட்டியிடுவதற்காக ஒரு தொகுதி கிடைக்கிது. உத்தேசமாக அந்த மாதிரி அண்ணாமலை போட்டியிடுவதற்காக உத்தேசமாக பாஜக வாங்கிய தொகுதி என்ன? அதில் அவர் போட்டியிட மறுத்தாரா, அல்லது முதல்லையே நெகோசியேஷன் போகும்போது நான் போட்டியிட போவது இல்லை, எனக்காக எந்த தொகுதியும் வாங்காதீங்க அப்படின்னு சொன்னாரா, அல்லது அவருக்காக தொகுதி கேட்டு அதிமுக கொடுக்க மறுத்துதா? அந்த மாதிரி எந்த தகவலும் பொது வெளியில் வரல. ஆனால் நடந்த நிகழ்வுகளை கெஸ் பண்ணி பார்க்கும்போது அதிமுக அப்படி சொல்லியிருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு பிஜேபி வந்து அந்த நெகோசியேஷன்லேயே அண்ணாமலையை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வாங்கியிருக்கிறாங்களோங்கிற சந்தேகம் வருது. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அந்த சந்தேகத்துக்கு அதில் இடம் இருக்குது. இப்போ ஒரு அதில் சந்தேகத்துக்கு ஏன் இடம் வரணும்? அவர் வந்து பரப்புரைக்கு போகணும்னு விரும்பினார்னு பியூஷ் சொல்கிறாரு, நான் போட்டியிட விரும்பவில்லைன்னு கடிதம் அவர் கொடுத்துட்டாருன்னு ஒரு செய்தி வருது. அப்போ இது எல்லாமே அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் நடக்குது. கடிதம் வந்து சீட்டு ஃபைனலைசேஷனுக்கு பிறகா இல்லை அதுக்கு முன்னாலேவா? பிறகு தானே. அப்போ சீட்டே எனக்காக வாங்கலை, நீங்க நான் போட்டியிடணுமா வேண்டாமாங்கிறத நீங்க ஏற்கனவே தீர்மானித்து விட்டீர்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி காத்திருக்கிறது? நான் அப்படி கேட்டா கோயம்புத்தூர்ல தான் கேட்கணும், கரூர் பக்கத்துலயும் எந்த சீட்டு வாங்கல. அப்படிங்கிற போது என்ன நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு சீட் இல்லாம பண்ணிட்டீங்கிற உணர்வு அவருக்கு சாதாரணமாக வரும். ஓகே, பட் அதை தாண்டி தான் அதை என்னவா புரிஞ்சுக்கணும்? அவர் விலகிட்டாரு அப்படின்னுமா அதிருப்தினால, அல்லது கட்சி அவர் வந்து இந்த முறை அவர் சொன்ன மாதிரி பெரிய சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி தானா அவர் விருப்பத்துப்படி செயல்படுவோன்னு பண்ணியிருக்காங்க? இந்த கூட்டணி வந்ததுலேருந்து அவர் கிட்டத்தட்ட தாமரையாக இல்லாமல் தாமரை இலை தண்ணீராகத்தான் இருக்காரு. அங்கே அப்படி பட்டும் படாமலும் சில சமயங்கள் அண்ணாமலை சில சமயங்களில் வராரு, ஆக்டிவாக பேசுகிறாரு, அதுக்கப்புறம் சில சமயங்களில் ஒதுங்கி இருக்கிறாரு. அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட ஒதுங்கி இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறாரு. அது அண்ணாமலை வர்சஸ் அதர் லீடர்ஸ் இன் தமிழ்நாடு பிஜேபி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக தெரியுது. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தனிநபர்கள் சார்ந்து இயங்கக்கூடிய கட்சி இல்ல, ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய கட்சி, ஒரு சித்தாந்த அடிப்படையிலான கட்சின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இருந்தா இவ்வளவு தூரம் பர்சனாலிட்டி கிளாஷஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, அல்லது கட்சி அப்படி ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருந்தாலும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி முதிர்ச்சி அடையவில்லை, அதன்படி செயல்படவில்லை. அதனால அந்த கிளாஷஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரியுது.